நம்மளோட லைஃப்பில் பல கோஇன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம யாரை பற்றியாவது நினச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்தில் அவங்களே நமக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை நம்மளை தேடி நேர்லேயே வருவாங்க. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நம்ம ஏதோ ஒரு படத்தையோ இல்லை சாங்கையோ நம்ம மைண்ட்லேயே நினச்சிட்டு இருந்திருப்போம். கொஞ்ச நேரத்துலேயே அந்த படம் டிவியில் ஓடும். இதுதான் கோஇன்சிடென்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு 3 பேருக்கு நடந்த பயங்கரமான கோஇன்சிடென்ட்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை 2014 மலேசியன் ஏர் ஃப்ளைட்டான MH17 ஃப்ளைட் உக்ரைனுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும் போது வெடிச்சு செதறுது. இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவங்க இல்லை கேன்சல் பண்ணவங்க சில பேர் இருப்பாங்கல்ல, அதில் யாரையாச்சும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கலான்ட்டு ஒரு ஃபேமஸ் சைக்கிளிஸ்டான மார்டின் டி ஜோங்கேங்கிறவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் ஃப்ராங்க்ஃபர்ட்டுங்கிற இடத்துல இருந்து கோலாலம்பூர் போகிற ஃப்ளைட்டை $1,300 புக் பண்ணியிருந்தாரு. அந்த ஃப்ளைட்டு தான் இப்போ வெடிச்சு செதறின MH17 ஃப்ளைட். அதே டைம்ல வேறொரு ஃப்ளைட்டு $400 அவைலபிளா இருந்ததுனால அவர் இந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டாரு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு இன்டர்வியூவர்ஸ் அவர்கிட்ட கேட்கிறப்போ அவர் இன்னொரு கோஇன்சிடென்ட்ஸ் நமக்கு சொல்றாரு. அது என்னன்னா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி, அதாவது மார்ச்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 370 மலேசியன் ஃப்ளைட்டை புக் பண்றாங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க கடைசியா அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுல வேற லெவல் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க அன்னைக்கு கேன்சல் பண்ண அந்த ஃப்ளைட்டு பறந்துட்டே இருக்கும் போது மிஸ்டீரியஸா டிசப்பியர் ஆயிருக்கு. ஸோ இந்த மார்டின் டி ஜோங்கே 2 தடவை ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணதுனால அவர் 2 தடவை உயிர் தப்பிச்சிருக்காரு. எஸ்தர் அண்ட் பால் கிராச்சன்கிற 2 பேரும் கொஞ்ச நாளா நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்திருக்காங்க. பால் கிராச்சனுக்கு எஸ்தர் மேல ஒரு லவ் இருந்திருக்கு. ஸோ அவர் ப்ரப்போஸ் பண்ணலான்னு எஸ்தரை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணும் போது அவர் வேலட்ல இருந்த ஒரு $1 நோட் எடுத்து வெயிட்டர்கிட்ட கொடுக்கும் போது தான் அவர் நோட் பண்றாரு, அந்த $1 நோட்ல எஸ்தர்ங்கிற நேம் எழுதி இருந்துச்சு. அவருக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரின்னா அந்த நோட்டை ஃப்ரேம் பண்ணி நம்ம எஸ்தருக்கு இதை கிஃப்டா கொடுத்தா அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்கன்ட்டு அதை ஃப்ரேம் பண்ணி இவர் வீட்லயே அதை மாட்டி வச்சிடுறாரு. ஒரு நாள் எஸ்தர் பால் வீட்டுக்கு வரும்போது அந்த ஃப்ரேமை அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸே பண்றாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஒரு $1 நோட்ல அவங்க பேரை எழுதி எங்கேயோ அந்த $1 செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயே இந்த நோட்டை என்கிட்ட யார் திருப்பி கொண்டு வராங்களோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன திருப்பி கிடைக்கவா போகுதுங்கிற ஒரு எண்ணத்துல இந்த நோட்டை எழுதினவங்களுக்கு இப்போ இந்த $1 அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் வேற யோசிக்கவே தேவையில்லை, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி அவங்க 2 பேரும் ஃபைனலி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ் படமான JJ படத்துல வர ஸ்டோரி மாதிரியே இருக்குல்ல. இப்போ நான் சொல்ல போகிறது வேற லெவல் கோஇன்சிடென்ட்ஸ்க்கு. 2001 ஒரு 10 வயசு பொண்ணான லாரா பக்ஸ்டன்கிற குட்டி பொண்ணு தன்னோட கார்டனில் விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு சின்ன பேப்பரில் ப்ளீஸ் ரிட்டர்ன் இட் டு லாரா அப்படின்னு எழுதி அந்த பொண்ணோட அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி பலூன்குள்ளே போட்டு அந்த பலூனை காற்றுல பறக்க விட்டுறாங்க. அந்த பலூன் 10 days ட்ராவல் பண்ணி 140 மைல்ஸ்க்கு அடுத்து உள்ள ஒரு பொண்ணோட வீட்டு கார்டனில் லேண்ட் ஆகுது. அந்த பொண்ணு அந்த பலூனை உடைச்சு அதில் உள்ள பேப்பரை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த படிச்சுட்டு இருந்த பொண்ணோட பேரும் லாரா பக்ஸ்டன் தான். ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது மட்டும் கோஇன்சிடென்ஸ் கிடையாதுங்க, இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் வேற லெவல் கோஇன்சிடென்ஸ். அந்த பேப்பர்ல அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி 2 பேரும் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே ப்ரௌன் ஹேர் இருந்திருக்கு. 2 பேருமே சேம் ஹைட்லயும் சேம் கலர்லயும் இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே 10 வயசு தான் ஆகுது. 2 பேருமே அன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரியே பிங்க் கலர் ஸ்வெட்டர் போட்டுட்டே வந்திருக்காங்க. 2 பேருமே 3 வயசான லேப்ரடார் டாக வீட்டுல பெட் அனிமலா வளர்த்துட்டு இருக்காங்க. அது போக 2 பேருமே ஒரு கிரே கலர் ரேபிட்டையும் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. குயினேன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பிக்க 2 பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல.
அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே 2 பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க லைஃப்ல இன்னும் என்னென்னலாம் கோஇன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 கோஇன்சிடென்ட்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கோஇன்சிடென்ட்ஸ் என்னங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, bye bye.